அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பயங்கர காட்டுத்தீ காரணமாக 30,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸின் மலைப்பகுதிகளுக்கு வேகமாக பரவி வருகின்றது. இதனால் அங்கு கடும் புகைமூட்டம் நிலவி வருகின்றது. ஏராளமான வீடுகள், வாகனங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகிறார்கள். ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீர் ஊற்றப்பட்டு வருகின்றது. 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசித்து வந்த 26,000க்கும் மேற்பட்டோர் தீயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 30,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. மக்கள் தங்களது கார்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வேகமாக பரவி வருகின்றது. இதனால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டியில் 46,000க்கும் மேற்பட்டோர் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். காட்டுத்தீயில் பல கட்டமைப்புகள் அழிந்துள்ளன. ஆனால் சரியான எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை. 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் 13,000 கட்டிடங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று இரவு காற்று வேகமாக மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் காட்டுத்தீ இன்னும் வேகமாக பரவும் அபாயம் உள்ளது.